ஈவினிங்க்கு மேல கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம். ஏன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அப்படியே போயிட்டு வந்தோம் பாப்பாங்க நானும். போயிட்டு வரப்போ ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அதோட பயந்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யலாம் அப்படின்ட்டு பிரெட் ஆம்லெட் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேத்தே சாப்பிடணும் போல இருந்துச்சு. முட்டை இல்லையா, நேற்று கடைக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளோட எக்ஸ்பிரி டேட் வேற பிரெட்டுக்கு. எதுவுமே செஞ்சு சாப்பிட மாட்டேன். எப்படி செஞ்சா ஈஸியா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அவங்க வர ஒரு 7 o'clock மேல ஆகும் அப்படின்னு சொன்னனால எனக்கு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சாஸ் எதுவுமே வீட்டுல வாங்கி வைக்கிறது இல்லை. ஏன்னா பாப்பாங்க 2 பேருமே வெறும் வேலையை எடுத்து காலி பண்ணிடுறாங்களா, அதனால அப்படியே சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் சண்டே நான்வெஜ் எதுவுமே எடுக்கலையா, சரி நான் அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இந்த வெள்ளிக்கிழமைக்கு மேலே சுத்தமா தாங்கவே முடியல. நான்வெஜ் சாப்பிடாம என்னால சுத்தமா இருக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நான்வெஜ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு 7 o'clock போலயே வந்தாங்க. வர்றப்பே சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கிளீன் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து தண்ணி குழம்பை விட அந்த கிரேவி மாதிரி வச்சிருந்தா பிடிக்குமா, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டு கிரேவி தான் வச்சிருந்தேன். டேஸ்ட் பாக்குறதுக்கு வந்து மித்ரா 2 பேருமே வந்துருவாங்க. அன்னைக்கு பிஸியா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அதனால ஆதிரா வரல, மித்ரா மட்டும் தான் வந்து டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. கரெக்டாக அந்த வேலையெல்லாம் முடிச்சோடனே என் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வேலை இருக்கா ஹெல்ப் பண்ணவா அப்படின்வாங்க. ஒன்று வீடு கூட்டுங்க இல்லாட்டி தோசை சுடுங்க அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்தோன்னா வீடே அவங்க கூட்டிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.